தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. நான் இப்ப ஸ்பெயின் போறதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். வியட்நாம்ல இன்டர்நேஷனல் கிளப் டோர்னமெண்ட்க்கு ஃபியூச்சர்ஸ் எஃப்சி நம்மளுடைய வட்டாரத்துல இருந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அரவிந்த் அப்பளசாமி அவரு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு 55 பேருக்கு சிறப்பு செய்து ஏற்பாடு செய்து, அதாவது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. பழைய ஆட்டக்காரர்கள் அவங்க பந்து. பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கான சேவை தொடரும். அரவிந்த் அப்பளசாமி உறுதி. விளையாட்டு, ஒற்றுமை, சமூக பொறுப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் நோக்கில் மலேசிய இந்திய காங்கிரசின் மாய்கா 80ஆம் ஆண்டு குடும்ப தினத்தை முன்னிட்டு பாகான் டத்தோவில் நடைபெற்ற மாபெரும் விளையாட்டு போட்டி பல இன இளைஞர்களின் பங்கேற்பால் சிறப்பாக அமைந்தது. சென்ற சனிக்கிழமை காலை முதல் மாலை வரை சன்மார்க்க மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாய்கா பேரா மாநில இளைஞர் பிரிவின் துணைத் தலைவரும் பஹான் டத்தோ தொகுதியின் இளைஞர் பிரிவு தலைவருமான அரவிந்த் அப்பளசாமி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மாய்கா தேர்தல் நேரங்களில் மட்டும் களமிறங்கும் அரசியல் கட்சி அல்ல என்றும், மக்களோடு இணைந்து ஆண்டு முழுவதும் சேவையாற்றும் இயக்கமாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அரவிந்த் தமது உரையில் திட்டவட்டமாக கூறினார். மாய்கா ஒரு ஆலமரம் போன்றது. மக்களிடமிருந்து அதை ஒருபோதும் பிரிக்க முடியாது. மக்களுக்காக பிறந்த இந்த கட்சி மக்களுக்காகவே தொடர்ந்து உழைக்கும் என்றார். மாபெரும் இந்த விளையாட்டு விழாவில் இடம்பெற்ற தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுழற்கின ஃபுட்சால் பூப்பந்து போட்டிகளில் இந்தியர்கள் மட்டுமின்றி மலாய், சீன இளைஞர்களும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமான அணிகள் கலந்து கொண்டது விளையாட்டு இன நல்லிணக்கத்தையும் இளைஞர்களின் ஒற்றுமையும் வலுப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஃபுட்சால் போட்டிக்கு 3000 ரிங்கிட்டும், பூப்பந்து போட்டிக்கு 2000 ரிங்கிட்டும் பரிசு தொகைகள் வழங்கப்பட்டதுடன் பெண்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டன. விளையாட்டின் மூலம் திறமைகளை கண்டறிந்து ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதே மாய்காவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். மாய்காவோட 80th செலிப்ரேஷன்ல நாடு அளவில் நம்மளோட தேசிய தலைவர் தலைமைத்துவ நீங்க பாத்தீங்கன்னா தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் சரி, தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணனும் சரி, பேரா மாநில தலைவர் தான் ஸ்ரீ எம் ராமசாமி தலைமைத்துவ நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாடு அளவில் இன்னைக்கு காரியோட சுக்கா நடைபெறுது. அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா பாகாடத்தோ எம்ஐசி மாய்கா தொகுதி தலைவர் டத்து சுப்பிரமணியம் அவர் தலைமையில் நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் இன்னைக்கு காரியோட சுக்கா நீங்க நடைபெறுது. இந்த காரியோட சுக்கா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு ஃபுட்சால் கூப்பிட்டோ, இல்ல ஒரு பேட்மிண்டன் கூப்பிட்டுட்டோ, இல்ல ஒரு போலாஜாரிங்கோ ஒரு ஓரலாக வச்சுட்டு நம்ம சும்மா சுக்கான் மட்டும் முடிச்சுட்டு நம்ம போல. நம்ம டத்தோ ஆர் சுப்பிரமணியம் அவர் தமிழத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, நம்ம வட்டாரம் பாகாடத்தோ வட்டாரம் சேர்ந்த மண்ணீர் மேல்களுக்கு நம்ம யார் யார் சிறந்த முறையில ஸ்போர்ட்ஸ்ல இது முன்னுக்கும் சரி இப்பயும் சரி அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கும் சரி அங்கீகாரம் கிடைச்சவங்களுக்கும் சரி நம்ம கூப்பிட்டு எப்படியாவது அவங்களுக்கு நம்ம மாய்கா பாகடத்தோ சார்பா ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு 55 பேருக்கு நீங்க மண்ணீர் மைந்தல் பாகடத்தோ அவங்களுக்கு நம்ம சிறப்பு செய்யறோம். நம்ம மண்ணீர் மைந்த தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் சரி ஒரு 3 தமிழ் பள்ளி மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா வியட்நாமுக்கு போயிருக்காங்க, ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெயின் டீம் சூஸ் பண்ணி பாலியில போயிட்டு அவர் ட்ரைனிங் எடுக்க போறாரு கால்பந்துல. இந்த வகையில நம்ம என்ன செய்யறோம்னா மாய்கா பாங்கடத்தோ இவங்க எல்லாத்தையும் நம்ம கண்டறிஞ்சு இவங்களுக்கு என்னென்ன ஆதரவு நம்மளால கொடுக்க முடியும் சொல்லி அவங்களுக்கு என்னென்ன ஊக்கு இப்ப நம்ம செய்ய முடியும் சரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில கண்டிப்பாக பாங்கடத்தோ மக்கள் சரி, இந்த சிம்பாம்பன் மக்களும் சரி கண்டிப்பாக எம்ஐசி பாங்கடத்தோ என்னன்னா அவங்களுக்கு செய்ய முடியுமோ கடந்த 4 வருஷமும் இல்லாம இது முன்னிலிருந்து நம்ம பாங்கடத்தோ வட்டாரத்துல மாய்கா பாங்கடத்தோ சார்பா என்னென்ன கல்விக்கு நம்ம மாணவர்கள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், முடிஞ்சாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயும் நம்ம என்னன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம கண்டிப்பாக இது பிறகு வீடுக்கு வீடா நம்ம சென்று என்னென்ன மக்களோட பிரச்சனையை நம்ம கண்டறிஞ்சு கண்டிப்பா அவங்களுக்கு என்னென்ன தீர்வு காண முடியுமோ கண்டிப்பா சிறப்பான முறையில் தீர்வு காணுவோம். மேலும் பாகான் டத்தோ தொகுதியில் உள்ள 16 தமிழ் பள்ளிகளின் தேவைகள் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருவதாகவும், கல்வி, விளையாட்டு, திறன் மேம்பாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்கள், இளைஞர்களுக்கு பல்வேறு ஊக்கத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அரவிந்த் கூறினார். தேசிய அளவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் மீண்டும் சாதனை படைக்கும் சூழலை உருவாக்கும் நோக்கில் பள்ளி பருவத்திலிருந்தே இந்திய மாணவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு ஊக்குவிக்கும் பணிகளில் மாய்கா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடந்த 5 ஆண்டுகளாக வீடுதோறும், தோட்டந்தோறும் சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். உங்கள் வீட்டு பிள்ளையாகவே தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றது அவரது உறுதிமொழி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் கைத்தட்டலை பெற்றது. இதனிடையே இளைஞர்களை விளையாட்டின் மூலம் ஒன்றிணைத்து சமூக ஒற்றுமையும் சேவை மனப்பான்மையும் வளர்க்கும் இந்த முயற்சி பாகாண்டத்தோ இளைஞர்களிடையே புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக மாய்கா பாகாண்டத்தோ தொகுதி தலைவரும் மத்திய செயலவை உறுப்பினருமான டத்தோ ரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். 80வது ஆண்டு மாய்கா விளையாட்டு போட்டி பாகண்டத்த தொகுதியின் சார்பில் மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முக்கியமான ஆதரவாக நமது இளைஞர் பகுதி தலைவர் அரவிந்த் அப்பளசாமி அவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதோடு இல்லாமல் தொகுதி சார்பாக நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் வெறும் ஃபுட்பால் மட்டுமல்லாமல் பேட்மிண்டன், போலாஜாரி, ரில்லே இப்படியான நிகழ்வு எல்லாரும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரு 55 பேருக்கு சிறப்பு செய்து ஏற்பாடு செய்து, அதாவது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கவில்லை. பழைய ஆட்டக்காரர்கள் அவங்க கால்பந்து துறையிலையும் பேட்மிண்டன் துறையிலையும் ரொம்ப காலமாக ஆடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இந்த 55 பேருக்கு இன்று அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு அல்லாமல் நம்ம பிள்ளைகள் வியட்நாமுக்கு 3 பேர் விளையாட்டுக்கு இருக்கின்றார்கள். அதோடு இல்லாமல் பாலிக்கு ட்ரெயினிக்கு போறது அப்படி ஏற்பாடு செய்யணும். பாகண்டத்தை பொறுத்த வரைக்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டின் துணை பிரதமர் அவர்கள் சிறப்பான முறையில் இந்திய சமுதாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கான அவருக்கு இந்த வேலையை நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதோடு இல்லாமல் நம்மளுடைய எம்ஐசி தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஐ. விக்னேஸ்வரன் முழுமையாக மாய்காவுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் மொத்தமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வருங்காலங்களிலே நாம் இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியும் என்று இந்த வேலையிலே பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், என் பேர் சாமுவல், என் மனைவி பேர் விசாலட்சுமி, என் பையன் பேர் விஜேந்திரன். அவர் வெட்நாம் போயிருக்காரு விளையாடுறதுக்குன்னு பிஃபார்ம் மூலமா. அதனால அதுக்கு வந்து சப்போர்ட் மூலமா ரொம்ப அரவிந்த் அப்பளசாமி அவரு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதில் சில டத்தோ கவிங் வசந்தி சில நண்பர்கள் அதெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க என் பையனை வெட்நாமுக்கு அனுப்பிவிட்டுருக்கு. வணக்கம், என் பேர் ரிஷிகுமார் அண்ணலக்கி கோபி. நான் வந்து இப்போ ஸ்பெயின் போகிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். பாலியில் 1 வாரம் ட்ரைனிங், அது முடிஞ்சு வந்தோடனே ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு எப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து என்னோட ரொம்ப நாள் கனவு இப்போ நிறைவேறி இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் அண்ட் மை கோச்சஸ். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த விதமா இருக்கட்டும், என் மேல அவங்க நம்பிக்கை வச்சு அந்த கேம்ல இறக்கி விடுறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பா அவங்களை எல்லாத்தையும் முன்னுக்கு காட்டுறதுக்கு நான் நினைக்கிறேன். என் பேர் வந்து மெத்யூஸ். ஸோ அவர் வந்து இப்போ வந்து வியட்நாம்ல இருக்கிறாரு. வியட்நாம்ல வந்து இன்டர்நேஷனல் கிளப் டோர்னமெண்ட்க்கு வந்து ஃபியூச்சர்ஸ் எஃப்சி வந்து நம்மளுடைய வட்டாரத்துலேருந்து வந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதில் மலாய்க்கார பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதுல நம்மளுடைய வட்டாரத்துலேருந்து 3 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தாங்க. நம்மளுடைய வட்டாரத்துல வந்து பந்துலாட்டுன்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா திடல் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா பிரதர் அரவிந்தோடைய தலைமையில அவர் வந்து எம்ஐசியோடைய இளைஞர் பகுதி வட்டார தலைவரா இருக்கிறதுனால வந்து எப்பொழுதுமே எங்களை வந்து பார்த்து என்ன பையனுக்கு வந்து ட்ரக்ஸுக்கு போயிடாதீங்க, ட்ரக்ஸுக்கு போகாம இருக்கிறதுக்கு வந்து அவனுக்கு இந்த ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு பந்துலாட்டில் என்கரேஜ் பண்ணுங்கன்னு இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து அவர் வந்து வளர்த்துருக்கிறாரு. ஸோ அந்த வகையில அவருடைய ஊக்குவிப்புல அவருடைய இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 3 வருஷமா நடத்திக்கிட்டு வந்த இந்த வட்டாரத்தை நடத்திட்டு வந்த பந்துலாட்டுனால 3 பையனுக்கு வந்து இன்னைக்கு வந்து வியட்நாம் போற அளவுக்கு வந்து அவர் வந்து தொடர்ந்து கைட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. சரிங்களா? ஸோ ரொம்ப சிறப்பா இந்த வட்டாரத்துல வந்து அவர் நிறைய விஷயம் செஞ்சுட்டு வர்றாரு. கூடிய விரைவில் இந்த வட்டாரத்துல திடலை வந்து அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அவருடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, ஒரு முக்கியமா என்ன விரும்புறாருன்னா வந்து இந்த வட்டாரத்து இளைஞர்கள் போத பழக்கத்தை விட்டு வெளியே வரணும். அதுக்காக வந்து அவர் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு வராரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த ஒரு காற்பந்து துறையில வந்து அந்த விஷயத்த வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. இங்க போகும்போது கூட வந்து நிறைய அணிகர் வந்து ஒரு 10,000 வெள்ளிக்கிட்ட தேவைப்பட்டுச்சு. 3 பையனுங்க ஒரு கோச் போறதுக்கு 10,000 வெள்ளிக்கிட்ட தேவைப்பட்டுச்சு. நிறைய பேர் கை கொடுத்து உதவுனாங்க. வைபு வசந்தி,
டாக்டர் கைருடின் எல்லாம் கை கொடுத்து உதவுனாங்க. கடைசி நேரத்துல ஒரு 3000 வெள்ளிக்கு மேல பற்றாக்குறையா இருக்கும் பொழுது முழு தொகையும் அரவிந்த் தான், சகோதரர் அரவிந்த் தான் கொடுத்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் கைட் பண்ணி அவங்கள வந்து அனுப்பி வச்சது. தொடர்ந்து வந்து இன்ன வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பையனுங்க என்ன பண்றானுங்கன்னு, எப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் டச்ல எங்க ஃபேமிலி கூட வந்து அவர் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷம். சகோதரர் அரவிந்த் வந்து நம்ம பக்கத்துல இருந்து இந்த சிம்மம்பட்டு வட்டாரத்துல வந்து நம்ம கூட வந்து இருந்து இந்த பயணிகளுக்கு வந்து இவ்வளவு காரியம் வந்து இளைஞர் பகுதியில் செஞ்சுக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.